ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எதுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. கொசுபத்திக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, மஸ்கிட்டோஸ்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்திக்கு பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். வசந்தன் கோல வந்து ஏசி வாங்குங்க, ஃப்ரிட்ஜு வாங்குங்க, வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஐயா ஆச்சு 5 வருஷம் ஆச்சு ஆண்டார் ஐயா, ஸ்டாலின் ஐயா. எவ்வளோ பெரிய 5 வருஷத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்க மக்களுக்கு அப்படின்னு மக்கள் சொல்லணும். நீங்களே மாத்திட்டு நீங்களே சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தவைக்கு தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வந்து விசில் சின்னத்தை கோலமாக விட்டுருப்பாங்க. மக்கள் வந்து நேற்று பேசியிருப்பாங்க கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் வந்து எங்கள் சின்னத்தை ஆதரிக்கிற விதமாக எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் விசில் சின்னத்தை கோலமாக வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விட்டுருப்பாரு. அந்த வேண்டுகோளுக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள், பெரம்பலூர் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்களில் அந்த விசிலில் வந்து சின்னத்தை வந்து கோலமாக வரைஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக கோலம் போட்டிருப்பாங்க. எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, நானுமே பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஆரவாரமாக மக்கள் வந்து வரவேற்ற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் உறவுகளை. ஃபஸ்ட்டே நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எதுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. கொசுபத்திக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, மஸ்கிட்டோஸ்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்திக்கு பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். வசந்தன் கோல வந்து ஏசி வாங்குங்க, ஃப்ரிட்ஜு வாங்குங்க, வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இப்போ வந்து முதன்முறையாக பார்க்குறேன். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதே தெரியல உறவுகளே. வந்து ரொம்ப வந்து வேடிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலின் அவர்களுடைய விளம்பரம் தான் வருது. வந்து பார்த்தீங்கன்னா அவர் 5 ஆண்டுகளில் புரிஞ்ச சாதனைகளை பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டிருப்பாங்க. என்னமோ அவர் வீட்டு சொந்த காசில் எடுத்து என்னமோ மக்களுக்கு வந்து பண்ண மாதிரி. இதை வந்து இப்போ ஒரு 5 வருஷம் இப்போ அவர் எப்படி வீட்டுக்கு போகிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்போ அந்த 5 வருஷத்தில் எப்படியும் ஒரு எதிர்கட்சி தலைவராச்சும் எப்படியாச்சும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாருன்னா சேர்த்து வச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு இல்லையா, அந்த பணத்தெல்லாம் எடுத்து மக்களுக்கு செஞ்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா சாக போகிற காலத்தில் அப்படி தானே பண்ணாங்க. மக்களுக்கு நிறைய ஏழை எளிய மக்கள் வந்து பயனடைஞ்சாங்க. அம்மா சிமெண்ட், அம்மா உணவகம், அம்மா தண்ணி, எக்ஸட்ரா நிறைய வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு வந்து பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி இவர் பண்ணாருன்னா பரவாயில்ல, சொந்த காசில். அப்பயும் பார்த்தீங்கன்னா அது மக்களுடைய காசு தான். அப்படி பண்ணால் அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் அங்கேருந்து வாங்கி 1000 லட்சம் பொருளை அப்படி தமிழ்நாட்டுக்கு கடனை வச்சு ஒவ்வொன்றையும் கட்டிவிட்டு அந்தந்த ஊர்லேயும் போய் மார்த்தட்டி அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், இதை செஞ்சுருக்கோம், அதை செஞ்சுருக்கோம். அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கோவை காந்திபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிற்கிறாரு. அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருப்பார் செந்தில் பாலாஜி ஆதரிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பண்ணோம், இதை பண்ணோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், போன வாட்டி தோக்கடிச்சிட்டிங்க, இந்த வாட்டி வந்து எங்களை ஜெயிக்க வச்சிருவீங்க அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசினார். பேச்சும் நல்லா தான் இருக்குது, பட் உங்களுக்கு ஃபினிஷிங் சரியில்லையேப்பா. அடிக்கிற கொள்ளையில் முக்கால்வாசி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு அடித்து வந்து முக்கால்வாசி நீங்கள் அடிச்சுட்டு மிச்சம் மீதி தானே ரோடு கீடு அது இதுன்னு கான்ட்ராக்டர் எடுத்து போடுறீங்க. அது தரமா இல்லையே. அதாவது தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து செஞ்சால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. மக்களுக்கு செஞ்சோன்னு மாற்றிட்டு சொல்லிக்கலாம். மக்களோட மத்திய அரசு கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க, அங்கேருந்து மக்களுக்கு அதை செய்கிறேன்னு வாங்குறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% நீங்களே பங்கு போட்டுக்கிறீங்க, பாக்கி 10% தான் மக்களுக்கு செய்கிறீங்க. அதை முழுசாக செஞ்சாலும் எங்கேயோ போயிடும் நாடு. அது நீங்கள் சொல்லி தான் ஓட்டு சேகரிக்கணும், அது அவசியமே இல்லையே. அந்த ஐயா ஆச்சு 5 வருஷம் ஆச்சு ஆண்டார் ஐயா, ஸ்டாலின் ஐயா. எவ்வளோ பெரிய 5 வருஷத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்க மக்களுக்கு அப்படின்னு மக்கள் சொல்லணும். நீங்களே மாத்திட்டு நீங்களே சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் எடப்பாடி ஐயா வந்து காலில் விழுந்தாரு, அவர் வந்து பாஜக மோடிக்கு அடிமையாக இருக்காருன்னு சொல்கிறீங்க. அவராவது பரவாயில்ல, வெளிப்படையாக இருக்கார். அவருக்கு உங்களை மாதிரி நடிக்க தெரியல, உங்களை மாதிரி பேச தெரியல. அதனால் அவர் வந்து நடிக்க தெரியாமல்
பேசிட்டு இருக்காரு, வெளிப்படையே பேசுறாரு. ஆனா உங்கள மாரி குள்ளநரித்தனம்லாம் பண்ணலல்ல. அது அவருக்கு பண்ண தெரியல. அப்புறம் முரட்டு முரட்டு சிங்கிள கேள்விப்பட்டிருக்கீங்க. முரட்டு அடிமைய கேள்விப்பட்டிருக்கீங்க. முரட்டு தொண்டர்கள கேள்விப்பட்டிருப்பீங்க. முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமின்னு நீங்க சொன்னீங்க. அதாவது முரட்டு அடிமை தான். ஆனா நீங்க முரட்டு ஊழல்வாதிகள். முரட்டு ஊழல்வாதிகள்னு உங்களுக்கு பேர் குடுக்கலாம். அப்படி சொன்னா ஒத்துக்குவீங்களா? அ ஒரு மனுஷன தாக்கணும்னா உங்க கட்சி அடிச்சுக்க ஆளே இல்ல. பின்ன எப்படி? உங்கள்ட்டருந்து கத்துக்கிட்டு வந்து எல்லாம் பேசுறாங்க போல இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். சரி உறவுகளே, நமக்கு ஏன் அதெல்லாம்? நமக்கு வேண்டியது நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள ஆதரிச்சு அவர் வந்து சிஎம்மா வரணும். நமக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும். அதனால தான். தொடர்ந்து இவங்கள ஓட்டு போட்டு இவங்கள வர வச்சு, போதை கலாச்சாரமும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள பூந்து போன வாரத்தில கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு செமஸ்டருக்கு படிச்ச பொண்ணாங்க. வீட்ல யாரும் இல்லாத நேரத்தில 10 மணி நைட்டு இரவு 10 மணி இருக்குமாம். படிச்சுட்டு இருந்த பொண்ண ஒரு 3 பேரு கஞ்சா குடிக்கீங்க. கஞ்சாவ போட்டு வந்து அந்த பொண்ண போட்டு வெட்டி, அ அந்த பொண்ண சாவடிச்சுட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில ஒருத்தன புடிச்சுட்டாங்க. பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க புடிச்சு அடின்னு அடிச்சு போலீஸ்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. எல்லாம் கஞ்சா குடிக்கீங்க தான். ஏன்யா, இன்னும் தெரியாத்தனமா உங்கள்ட்ட 5 வருஷம் நாட்ட ஒப்படைச்சு, போதை கலாச்சாரம் பெருகி, பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகப்போதோ தெரியல. அப்படி இருந்தும் பிள்ளைகள பலி கொடுக்க ரெடியா இருக்கீங்க. பெற்ற தாய் தகப்பன் நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா, அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. திரும்பி ஒரு 5 வருஷத்த உங்களால நாங்களும் பாடுறோம். வேற என்ன பண்றது? யோசிங்க, சிந்திச்சு செயல்படுங்க. வேற காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூட வாசல்லேருந்து, காலேஜ்லேருந்து எல்லா இடத்துலயும் போதை கலாச்சாரம் பெருகிடுச்சு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இவர வந்து தேர்ந்தெடுத்தா இவர வந்து முதலமைச்சரா நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, அ ம் தேர்ந்தெடுத்தா லாட்டரி டிக்கெட் உள்ள வந்துருமா தமிழ்நாட்டுக்குள்ள. மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணா போயிடுமா. அப்ப காலங்காலமா நீங்க சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்கீங்களே, இதனால எத்தனையோ பேர் தாலி அறுத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. மக்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், தங்கச்சிமார்கள், அக்காமார்கள்லாம் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, புருஷன் இழந்து, அண்ணன் தம்பி இழந்து, பிள்ளைங்கள இழந்து, பிள்ளைங்கள மான மரியாதைலாம் போது குடிச்சு. பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அசிங்கம், அவமானம், அதுங்களுக்கு கேவலத்த உண்டு பண்ற அளவுக்கு ஒரு குடும்பமே குட்டி சுவரா போகுது. ஏன் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? லாட்டரி டிக்கெட் வந்தா தான் அத வந்து இப்ப வந்து ஜிஎஸ்டி வரியோட போட்டு சூப்பரா வந்து லாட்டரி டிக்கெட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது யாரும் போய் இப்ப வாங்குறதில்ல. என்ன? அப்படியே அடிச்சாலும் அதனால நெறைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு. அத இப்ப தடை பண்ணிட்டாங்க. இப்ப விரும்பி தான் அத வாங்குறாங்க. நீங்க வந்து காலங்காலமா சாராயம் காய்ச்சி வித்து பல பேர் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் யார் ஒரு முடிவு காலம் கொண்டு வர்றது சொல்லுங்க பாப்போம். மக்களும் கொஞ்ச நாள்ல பேசிட்டு அத மறந்துடுறாங்க. அவங்களுக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. எங்க போய் முடிய போகுது தெரியல. இந்த வாட்டியாச்சும் சிந்திச்சு செயல்படுங்க. மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டா போதாது. அதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். ஒருவர புரட்சி. அத நம்ம தான் வந்து கையில எடுத்து அத நம்ம பண்ணணும். அதனால கண்டிப்பா போய் ஓட்ட போடுங்க. விசில் சின்னத்துக்கு போடுங்க. எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து வந்து அத வந்து அடையாளப்படுத்தி போய் போட்டு வந்தவங்க இத்தனை இடத்துல விசில் சின்னம் இருக்கு அப்படிங்கிறத பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. கரெக்ட்டா போய் போடுங்க. ஓட்ட போட்டு ஜெயிக்க வைப்போம். மாற்றத்த வர வைப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நெறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து என்னுடைய விஜய் நிழல் சேனலுக்கு வேணும். தொடர்ந்து உங்க சப்போர்ட்டிவ குடுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.